யாருமே பேசாம வந்த உடனே நலத்திட்ட உதவிகளை கொடுத்துட்டு அனுப்புறதுதான் அவங்களுக்கும் ஈஸி, உங்களுக்கும் ஈஸி. அதை தாண்டி நானும் இல்லை, எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு கலைஞர் செய்ததை, இந்த இயக்கம் செய்ததை, முதல்வர் செய்ததை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புள்ள குடிக்கிற கூட்டம் மாதிரி இளைஞர்களை பல பேர் ஏமாத்தி பொய் சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாய திறந்த பொய் மட்டும் பேசுற கூட்டம், இன்னொரு பக்கம் இளைஞர்களை கலவரத்திற்கு அழைக்கிறார்கள், வெளிப்படையாக அழைக்கிறார்கள். அப்படி ஒரு கூட்டம். நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா கூட்டத்திற்கும் மத்தியில் தான் ஒரு தலைவருக்கு 102வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில 2 மணி நேரம் கூட்டம் நடந்தாலும் சரி, 3 மணி நேரம் நடந்தாலும் சரி, விடிய விடிய நடந்தாலும் சரி, கலைஞரை பற்றி பேசுவதற்கு வருடத்தில் 365 நாட்களும் செய்திகள் இருக்கிறது. வேலை இருக்கா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும், தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டது, இந்த பழக்கத்தால் தமிழ்நாடு நாசமாகி விட்டது. அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, இன்றைக்கு ஒரு பெண் கொடுத்த பேட்டி, போன வருஷம் அந்த நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குழந்தை, அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். எங்க பரம்பரையில, எங்க கிராமத்துல விமானத்தை கூட யாரும் பார்த்தது கிடையாது. விமான நிலையத்துக்கு போய் விமானத்தை கூட பார்த்தது கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கிலாந்து நாட்டிற்கு பயணம் செய்த முதல் பெண் எங்க கிராமத்துல நான் தான். நான் அந்த டிரைவர் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா அரசு பள்ளியில படிக்கிறாரு, உங்க பையன் முடிச்ச உடனே கல்லூரிக்கு போன உடனே நான் முதல்வன் திட்டத்தை பத்தி சொல்லிடுங்கன்னா நான் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன காரணம்? இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு பிரதமர் மோடி கிட்ட போய் கேட்டப்ப பக்கோடா போட போங்கன்னு சொன்னாரு. உண்மையா சொன்னாருமா? நீங்க போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் அவரை பத்தி பேசினாங்க. அமித்ஷா இல்லைங்க, ஷா ஷோ என்ன வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த சீட்டு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதிமுக கூட வராங்க. அதிமுகவும் ஒத்த சீட்டு வாங்க முடியாது, ஏன்னா நீ பிஜேபி கூட இருக்க. அவர்கள் அமித்ஷாட்ட போய் கேட்டாங்க, எங்க 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன், ஏன் தரலையேன்னு கேட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொன்னார், ஜும்லா. சும்மா சொன்னாங்களாம். எந்த நாட்டிலாவது இந்த நகைச்சுவை நடக்குமா, இந்த கேலி கூத்து நடக்குமா? இதை மக்கள் நம்புவார்களா? அந்த நேரத்தில் தான் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடுகிற போது போன வாரம் நான் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் போன வாரம் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியா டுடேல. இந்தியாவிலேயே உற்பத்தி துறையிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான். விலை யார் போட்டது? நீங்க எல்லாரும் போன் வச்சிருப்பீங்க. தொழில்நுட்பத்துறை, செருப்பு போட்டிருப்போம், செருப்பு தயாரித்தல் துறை, பொறியாளரா இருப்பீங்க, இன்ஜினியர்ஸா இருப்பீங்க, பொறியியல் பொருட்கள் துறை. இந்த எல்லா துறையிலும் உற்பத்தி செய்வதில், ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இந்த இடத்துக்கு இந்தியா வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். 10 வருஷத்துல மோடி என்ன செஞ்சார் உற்பத்தி துறையில்? ஒண்ணும் கிடையாது. 16% இப்பதான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 25%. அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. மோடியும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. மோடி வெளிநாட்டுக்கு போறது சுற்றுப்பயணம். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செய்வது தொழில்களை, முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்கு. இன்றைக்கு இந்தியாவில் 9.6% பொருளாதார வளர்ச்சியை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். இப்ப நீங்க எல்லாம் என்னை பார்த்து கேட்கணும், எங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, வேலை வாய்ப்பில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க. ஆனா எங்க கிட்ட எங்க ஊர்க்காரவங்க, இந்த வாட்ஸ்அப்ல வர்றது, மேடையில ஏறி பேசுறவங்க, அதிமுக காரவங்க, பிஜேபி காரவங்க எல்லாம் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, எது உண்மை? 2 உண்மை. எப்படி 2 உண்மையா இருக்க முடியும்? அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்க வேண்டும் என்பது திராவிடர் இயக்கத்தின், தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின், தமிழ்நாட்டு முதலமைச்சரின், நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களுடைய உடன்பிறப்புகளுடைய எண்ணம். இது நிறைவேறியிருக்கு. அடிமை அதிமுக, பாசிச பிஜேபி, வர்றவங்க போறவங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க, இவர்கள் அனைவருடைய எண்ணமும் RSS கொள்கையை நிறைவேற்றுவது தமிழ்நாடை கல்வியிலும்
வாய்ப்பிலும் நாசமாக்குவது. அப்ப அவங்க சொல்றதுல சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு நாசமா போனோம்னு நாங்க நினைக்கிறோம்ப்பா, இந்த பாலாய் போன திமுக விடமாட்டேன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு, அதனால் இவர்களை நாங்கள் தோல்வியடைய வைக்கிறோம். வச்சிட முடியுமா? ஒரு கட்சியை 5 வருடம் ஆண்ட ஒரு கட்சியை 5 வருஷம், நான் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து சொல்றேன், இந்த முதல்வரை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு நினைக்கிறல்ல, நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், திமுகவை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லுவதோ, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களே, பொதுமக்களே, அதிமுகவின் சகோதரர்களே, பிஜேபியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, நீங்களும் பிள்ளைகளை பெற்றவங்க தானே, கரவேசிக்காக காவிய கட்டிக்கிட்டாலும் உங்க புள்ள தானே, அப்ப உங்களுக்கும் அது தோணணும்ல. அவங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் திமுகவையும் முதல்வரையும் வீழ்த்துவேன் என்று சொல்லுவது, ஒழிப்பேன் என்று சொல்லுவது, மகளிர் உரிமை தொகையை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், காலை உணவு திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குமா? இருக்கும். கோவிலுக்கு போய் கூழ் ஊத்துவாங்களா? ஊத்துவாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு போய் காசு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. சாமி ஆடுற மாதிரி ஆடுவாங்களா? ஆடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னா உதயசூரியன்ல வந்து குத்திடுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, எங்களுக்கு கோவில் இந்த மக்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், இந்து சகோதரர்களுக்கு கடவுள் முக்கியமானவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்க இருக்க எங்க எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க கடைகோடி பெற்றோருக்கும் கோயிலும் கடவுளையும் விட கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பு முக்கியம். அதை தரக்கூடியதாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு காலையில் சொல்லி இருக்கிறார், அமித்ஷாவோ காட்ஸோவோ எதை நடத்தினாலும் திமுக கூட்டணியை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. அதையே செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.